ஹாய் விவாஸ், நம்ம இந்த வீடியோவில் ஜாவாவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாவா வந்து பொதுவாக ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இது வந்து கலசலே இருக்கக்கூடாது. இது வந்து பிஞ்சஸ் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் ஹைப்ரிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டப்படும் ப்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு தேவையான ஃபுட்டு அதுக்குரிய அட்மாஸ்பியரை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஈஸியாக ப்ரீட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெனை, மெயினாக தெனை, சன்ஃப்ளவர் சீடு, அதே போல் மிக்சடு சீடு எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். ஸோ அதே போல் கீரை வகைகளும் இது சாப்பிடும். இதுக்கு வந்து மெயினாக நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கலசல் இருக்கக்கூடாது. கலசல் இல்லைன்னா நம்ம வந்து சூப்பராக ப்ரீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒயிட்டு வந்து இப்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஒயிட்டு. ஜாவா வந்து ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய மைனா மாதிரியே இருக்கும், கிட்டத்தட்ட இது ஒரு மைனா மாதிரியே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரீடு எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சிலவங்க வந்து நீட்டாக கலசல் இல்லாமல் செட் பண்ணி சூப்பராக ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரீடு பேர்டு வந்து ப்ரீட் செட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது ஜாவா நல்லா ப்ளேஃபுல் தான். பட்டு ஆட்கள் ஒரு ஓனர் மட்டும்தான் அது இது பண்ணோம். பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கு உள்ள ஒரு 4 சிக்கு இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கும் ஜாவா. ஸோ இது வந்து இதுக்கும் வந்து நீங்கள் சோளக்கதிர் நல்லா அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு போட்டிங்கன்னா சூப்பராக ப்ரீட் ஆகும். ஸோ புதுசாக வளர்க்கணும் விருப்பப்படுறவங்க ஒரு 2 பேர் எடுத்து போட்டு கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொஞ்சம் டார்க் ரூமில் வச்சிங்கன்னா நீட்டாக ப்ரீட் ஆகும். அதே போல் ஏர் சர்க்குலேஷனும் இதுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ இல்லைன்னா உடனே சிக்காயிரும். ஸோ இது வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். நன்றி.